ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் NVQ Level 5 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து NVQ Level 4ல் வந்து மாடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாஸ் பேப்பர் எதுவும் கிடைச்சுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் NVQ Level 4 அடிப்படையில். பட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றையிலிருந்து NVQ Level 5க்குரிய மாடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். NVQ Level 5 பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 ஒன்று இருக்குது. இதில் வந்து செமஸ்டர் 1ல் கொஞ்சம் மாடியூல்ஸ் இருக்குது, செமஸ்டர் 2ல் கொஞ்சம் மாடியூல்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் செமஸ்டர் 1 பார்த்தோம்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன், அதே போல் கிராஃபிக் டிசைன், இப்படி சிஸ்டம் அனலைசஸ் அண்ட் டிசைன் இருக்குது. சேட் என்ற சப்ஜெக்டும் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் எல்லாத்தையும் வந்து அப்படியே பேரலாக கொண்டு போகலாம்னு இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு மாடியூலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற மாடியூலுக்கு போகக்குள்ள அது ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அதால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்படியே எல்லாத்தையும் வந்து அப்படியே பேரலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டே போகலாம். அப்படி இருக்கக்குள்ள வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் வந்து அதை கவர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முந்தைய நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போகிற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்குரிய ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வந்து செமஸ்டர் 1ல் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங். இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கை பார்த்தோம்னு சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்டுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து முதலாவது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாக்களுக்கு பிரச்சனை இல்லை, நியூவாக வந்து NVQ Level 5 ஸ்டார்ட் பண்ணுறாக்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறாக்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ன்ற மாடியூல் வந்து எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம்னு சொன்னால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் வந்து தியரி பாடும் இருக்குது, ப்ராக்டிக்கல் பாடும் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிக்கலை செஞ்சு பாருங்கள். ப்ராக்டிக்கல் செய்யக்குள்ளே உங்களுக்கு தியரியும் விளங்கும். அப்போ எதையும் வந்து விளங்கி செய்ய பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தியரி ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ சில கோடிங் வந்து இப்படி தான் மெத்தட்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே பாடமாக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தியரி செய்யலாம் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து ஈஸியாக விளங்கி கொள்ளுங்கள். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் வந்து மெயினான ஃபேமஸான விஷயம் என்னென்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்னா ஃபஸ்ட்டுக்கு என்னென்னு புரிஞ்சு கொள்ளுங்க, அதில் இருக்கிற லாங்குவேஜஸை புரிஞ்சு கொள்ளுங்க. சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்குரிய ஜெனரேஷனை பாருங்கள். அதில் முக்கியமாக ஃபாலோ சார்ட், சூடோ கோட் பாருங்கள். அல்கோரிதம்ன்ற கான்செப்ட் அடிப்படையில் ஃபாலோ சார்ட்டில் கட்டாயம் ஒரு கொஷின் இருந்தே ஆகும் உங்களுக்கு செமஸ்டர் 1ல். அதே போல் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஜாவா இருக்குது. ஜாவா மட்டும் இல்லை, நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் நிறைய பேர் வர்றப்பில் வந்து ஜாவா மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாவா மட்டுமே படிக்கிங்க. ஜாவா மட்டும் இல்லை, ஜாவான்றது ஒரு கேள்வி, மற்றது baby.netன்றது ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. இப்போ ADO.net என்று சொல்லி இது செஞ்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அதில் baby.netஐ பற்றி உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு கேட்பாங்க. அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு baby.netோட எக்ஸஸ் இது MySQL கனெக்ட் பண்ணுற மாதிரியோ அதில் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுற மாதிரியோ கோடிங் சரியாக ரன் பண்ணுன்ற முக்கியம் இல்லை. நீங்கள் அப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்களான்னு பார்த்து உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் வந்து போடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கன்செப்ட், அதாவது வந்து ஓப்ஸ் என்ற கன்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையில் எப்படியான விஷயங்களை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கன்செப்ட்ஸ்லேயும் வந்து இந்த என்கப்சுலேஷன், பாலிமோர்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ எப்படியான விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தியரியை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஜெனரேஷன் லாங்குவேஜ் இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவது பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்லேயும் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. வெக்யூம் டியூப், டிரான்சிஸ்டர், இன்டகிரேட்டட் சர்க்யூட், அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி 5 ஜெனரேஷன் படிச்சிருப்போம் கம்ப்யூட்டரில். அதே மாதிரி லாங்குவேஜ்லேயும் பார்த்தோம்னா 5 ஜெனரேஷன் லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் முதலாவது ஜெனரேஷன் லாங்குவேஜை பார்த்தோம்னு சொன்னால் இதை வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ். இதை வந்து நார்மலாகவே வந்து லோ லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்பெஷலாக வந்து எப்படின்னு சொன்னால் மெஷின் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எழுத பண்ணப்படும். அதாவது ப்ரோக்ராம் எழுதுவாங்க மெஷின் லாங்குவேஜை பேஸ் பண்ணி. அப்போ நம்மளுக்கு வந்து பேசிக்கில் கம்ப்யூட்டர் இன்ட்ரடக்ஷன் படிக்கக்குள்ளே எல்லோரும் படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே மொழி வந்து பைனரி, அதாவது 0வும் 1ம். அப்போ அவருக்கு வந்து 0வும் 1ம்ன்ற இந்த மெஷின் லாங்குவேஜை தவிர அவருக்கு எந்த மொழியும் தெரியாது. அப்போ ஃபஸ்ட் ஜெனரேஷனில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னு சொன்னால் அந்த 0வையும் 1ஐயும் பேஸ் பண்ணித்தான் அந்த ப்ரோக்ராம் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குமென்னு சொல்லி. நம்மளுக்கு இப்போல்லாம் ஒரு நம்பரை ஆக்டலுக்கோ ஹெக்ஸாடெசிமலுக்கோ பைனரிக்கு மாற்றுறது ரொம்ப கஷ்டமாண்டா. அப்போ அந்த டைமில்
இந்த நம்பர் சிஸ்டத்தை வச்சு அவங்க ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி. அது வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ். அப்போ செகண்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதில் இருந்து கொஞ்சம் ஈஸியான அடிப்படையில் வந்து டெவலப் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் செகண்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜ். இதில் வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் தான். இதுவும் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் தான். இதில் முக்கியமான வந்து அசம்பிளர்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. அதால் வந்து இவரை வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அசம்பிளர்ன்றது வந்து ஒரு நடுவர் மாதிரி, டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் தெரியும், அப்போ இங்கிலீஷ் கதைக்கிறளோட நம்மளால் வந்து என்ன செய்யலாது, நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அப்போ இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ கம்ப்யூட்டர் அவருக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா அவரோட பேச போகிறோம். அப்போ நம்ம சொல்கிறது இவருக்கு சொல்கிறேன், அவர் சொல்கிறத நமக்கு சொல்கிறேன், இப்படி வந்து என்ன செய்யலைன்னு சொன்னால் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு மெஷின் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும், பட் நம்மளுக்கு மெஷின் லாங்குவேஜ் வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதால் அப்போ நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் கோடிங் எழுதி போட்டு அவருக்கு விளங்குற மெத்தடில் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இடையில் ஒரு நடுவர் மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த அசம்பிளி. அதே போல் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து செகண்ட் ஜெனரேஷனில் யூஸ் பண்ணப்பட்டது. அதால் இவரை வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம்னு சொன்னால் ஹெர்னல்ஸ் அண்ட் ஹார்ட் ட்ரைவ்ஸை வந்து யூஸ் பண்ணப்பட்டது உண்டு. அதே மாதிரி ஸ்பெஷலாக வந்து வீடியோ எடிட்டிங், வீடியோ கேம்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த செகண்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ். இது வந்து லாங்குவேஜஸ். ஓகே, அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ். இதில் நான் ப்ரோக்ராமிங்ன்றது யூஸ் பண்ணுறேன். அப்போ ப்ரோக்ராமிங்கில் இது வந்து ஒரு லாங்குவேஜஸ். இப்போ தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் லோ லெவல் லாங்குவேஜஸ், அதுக்கு பிறகு வர எல்லா லாங்குவேஜும் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜில் வந்து கம்பைலர்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. கம்பைலர் வந்து அதே மாதிரி தான் ஒரு டிரான்ஸ்லேட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து கம்பைலர் வந்து மிக பிரதானமாக என்னதை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கம்பைலர் வந்து சோர்ஸ் கோடை பைட் கோடாக சேஞ்ச் கன்வெர்ட் பண்ணுற. அப்போ இதில் வந்து நல்ல இதெல்லாம் இருக்குது. நம்ம ஜாவாவில் திரும்ப பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள், அதை வந்து ஜாவா கான்செப்டுக்குள்ளே போகக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இதில் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜ் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். உங்களுக்கு அதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து C++, ஜாவா ஸ்கிரிப்ட், விசுவல் பேஸ், இதில் வந்து நம்மளால் சொல்ல முடியும் தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபோர்த் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ். அப்போ இப்போ நம்ம வந்து தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணுறோம், ஃபோர்த் ஜெனரேஷன் லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்ம ஃபிஃப்த் ஜெனரேஷன் லாங்குவேஜும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்மளோட தேவைக்கு இல்லாமல் அது ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஃபோர்த் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜிலேருந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போல்லாம் பார்த்தோம்னா ஃபேமஸான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பார்த்தோம்னா பைத்தன்னு சொல்லுவாங்க. இப்போ பைத்தன்ன்றது வந்து அப்படின்னு சொன்னால் இது வந்து ஹியூமனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அடிப்படையில் ஹியூமன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஹியூமன் லாங்குவேஜ்னு சொன்னால் இங்கிலீஷான கீவேர்ட் மாதிரி, இங்கிலீஷ் கீவேர்டை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ ஜாவாவெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து கேர்லி பிரேசஸ், அதில் சில சின்டெக்ஸுகள், ரூல்ஸுகள் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சில டைமில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இங்கே என்னென்னு சொன்னால் எல்லாமே வந்து ஹியூமனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அடிப்படையில் சில கீவேர்டை பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ நம்மளால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். அதனால தான் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பைத்தன் லாங்குவேஜ் வந்து படிக்கிறேன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் படிக்கணுண்டு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. ஈஸியாக வந்து நம்மளால் பைத்தன் வந்து படிக்க முடியும். அப்போ அதே மாதிரி PHP, Perl, Ruby, SQL இதெல்லாம் வந்து ஃபோர்த் ஜெனரேஷன் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா SQL எடுத்து நீங்கள் சொன்னால் SQLல வந்து இப்போ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் ஃப்ரம் எந்த டேபிள், எம்ப்ளாயி டேபிள், அப்படியான இது கண்ட்ரோல் எல்லாம் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி கண்டிஷன் எல்லாம் கொடுப்போம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து பாருங்கள் அந்த SQL ஸ்டேட்மெண்ட்லையும் கூட நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு தான். அதில் வந்து எந்த சின்டெக்ஸும் டிஃபிகல்ட் இல்லை, நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். இப்போ அந்த அடிப்படையில் ஃபோர்த் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ் வந்து தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஜெனரேஷன் லாங்குவேஜஸை வந்து இது ஹை லெவல் லாங்குவேஜஸ். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இது வந்து ஆர்டிஃபிஷியலை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணப்படுற லாங்குவேஜஸ்கள்.
இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம்னு சொன்னால் மெக்யூரி அதே மாதிரி ஓபிஎஸ் 5 ப்ரோலாக் இதெல்லாம் வந்து 5th ஜெனரேஷன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணப்படும். இதில் ஸ்பெஷலாக சொல்ல போனோம்னா விசுவல்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து டெவலப் பண்ணப்படும். இந்த அடிப்படையில் நம்மளுக்கு ஜெனரேஷன் ஆஃப் லாங்குவேஜஸில் வந்து 5 ஜெனரேஷன் இருக்குது. அப்போ கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் மாதிரி தான் இந்த 5 ஜெனரேஷன் லாங்குவேஜும். அதில் வந்து சில ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் காணப்படுற பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் நம்மளுக்கு 5 லெவல் இருக்குது ப்ரோக்ராமிங் ஜெனரேஷன் ஆஃப் லாங்குவேஜஸில். இதை வந்து இவருக்குரிய ஹைரார்ச்சியை பார்த்தா மட்டும் சொன்னால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 2 பிரிக்கலாம். ஒன்று லோ லெவல் மற்றும் ஹை லெவல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1st ஜெனரேஷன் அண்ட் 2nd ஜெனரேஷன் லாங்குவேஜஸ் வந்து லோ லெவல் லாங்குவேஜஸ். அதே மாதிரி 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் என்று சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ரோக்ராமுக்கும் ப்ரோக்ராமிங்கும் இடையிலான டிஃபரெண்ட் இருக்கும். இது எல்லாமே இது ப்ரோக்ராமிங்கும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். என்ன டிஃபரெண்ட்னு சொன்னால் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரோக்ராமிங்ன்றதும் வந்து அது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்படுற ஒரு செயற்பாடுன்னு சொல்லலாம். அது ஒரு ப்ரோக்ராம். அப்போ ப்ரோக்ராமிங்கும் அது தான். அப்போ அவங்களோட பர்பஸ் அடிப்படையாக வச்சு தான் இது வந்து நம்ம ஈஸியாக வந்து உங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ப்ரோக்ராம்ன்றது வந்து பாருங்கள், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணப்படுறது 2 பர்பஸ் அடிப்படையில். உதாரணத்தை பாருங்கள், இதில் வந்து ப்ரோக்ராமை பாருங்கள். 2 பேசிக் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆன்னு சொல்லிட்டு முதல்ல அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மற்றது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். நம்மளே தெரியும் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லி கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது நம்மளுக்கு தெரிஞ்சது பேசிக் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன நடக்கணும்னு சொல்கிறது வந்து அது ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வச்சு நம்ம செய்கிறேன். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஆனால் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ஃபோட்டோஷாப் அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நம்ம ஒரு ஆளுக்காண்டி ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமரை டார்கெட் பண்ணி அவங்க இந்த சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணுறதில்ல. அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு காமனான அடிப்படையில் வந்து கஸ்டமர்ஸ் என்று சொல்லி அடிப்படையில் வந்து இதை டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரோக்ராமிங்கை பார்த்தோம்னு சொன்னால் இதில் நம்ம சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமரை வந்து டார்கெட் பண்ணி நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா ப்ரோக்ராம் எழுதுவோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எப்படி சொல்லலாம், உதாரணத்துக்கு பார்த்த மாட்டோம், ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கையால் எழுதி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி இது ஒரு பைத்தனோ சிசப்போ ஜாவாவை யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வெளியே கொடுக்குறோம். அப்போ என்ன செய்கிற முடிச்சுன்னா அந்த கடைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். அந்த டைமில் வந்து அது ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம வந்து ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி அவங்களுக்குரிய ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று முன்வைக்க போகிறோம். இதை வந்து சொல்கிற வந்து ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கும் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ப்ரோக்ராமிங்கை வந்து 2 பிரிக்கலாம். ஒன்று ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங், மற்றது வந்து அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங். இதில் பார்த்தோம்னா ஃபலோஜாட நம்ம பார்க்கக்குள்ள இந்த 3 கான்செப்ட் வந்து மிக முக்கியமான விஷயம். இது வந்து நிறைய எல்லா இடத்தையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதிலேருந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பேசிக் நிறைய பேர் ஜாவாவில் வர்ற பிள்ளை எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பிள்ளை வர்றது காரணம் வந்து பேசிக் இல்லாமல் பாடமாக்க நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ். இப்போ அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டுக்கு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்னு சொல்ல என்னென்னு புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்ன்றது வந்து 3 கான்செப்ட் அடிப்படையில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று சீக்வென்ஸ், மற்றது செலெக்ஷன், மற்றது ரிப்பீட்டேஷன். இதை வந்து இட்ரேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ சீக்வென்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டாப் டு பாட்டம் வந்து சீக்வென்ஸாக நடந்துகிட்ருக்கும். அப்போ அது வந்து கன்கரண்ட் இருக்காது. கன்கரன்சின்னு சொன்னால் பரலலாக நடக்காது, சீக்வென்ஸாக நடக்கும். அப்போ டாப்லன்னு சொன்னால் 1வது ஸ்டெப், 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு லைனாக அந்த ப்ரோக்ராமை செக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் முதலாக பார்த்தோம்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எடுத்துனீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க. 2 நம்பர் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. செட்ன்ற வேரியபிளுக்குள்ளே அந்த 2 நம்பரையும் கூட்டி எடுத்துருக்காங்க, டிஸ்பிளே பண்ணுறாங்க செட். இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் டாப் டு பாட்டம் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது. அப்போ இப்படி நடக்கிறத சொல்லுவாங்க சீக்வென்ஸ்ன்னு சொல்லி. இது வந்து எம்சிக்யூவில் சரி தியரியில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து நல்லா விளங்கி கொள்ளுங்கள்.
அப்போ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்குள்ளே தான் இந்த 3 கான்செப்ட் இருக்குது. மற்ற வந்து பார்த்தோம்னா செலெக்ஷன்ன்றது வந்து என்னென்று சொன்னால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன் வந்து செவரல் ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷனை வந்து செயற்படுத்துறதுக்கு ஒரு செயற்பாடை செய்கிற ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்கிறது தான் வந்து சொல்லுவாங்க செலெக்ஷன் சொல்லி. உதாரணத்தை பார்த்தோம்னா ஒரு கிரேட்டை பாருங்கள், ஒரு அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு வேரியபிளை வந்து வச்சு நம்ம நிறைய கண்டிஷன் வந்து ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். 65ஓட பெருசாக இருந்தால் பி போடு, 75ஓட பெருசாக இருந்தால் ஏ ஜி இப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை வந்து என்ன செய்வோம்னா செக் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த சிச்சுவேஷனில் வந்து ஒரு வேரியபிளை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் செலக்ட் பண்ணி தான் என்ன செய்கிறோம் அந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணுறோம். அப்போ அந்த சிச்சுவேஷனில் பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு செலெக்ஷன். இப்போ மொட்டைன்றது வந்து நம்மளுக்கு ஜாவாவில் நம்ம பார்க்குறக்கு மொட்டைன்றது வந்து ஒரு ஈவன் நம்பர் பார்க்க போகிறோம்னா அந்த வேரியபிள் வந்து ரெண்டால் பிரிக்கக்குள்ளே 0 வந்து சொன்னால் அதை ஈவன் நம்பர் ரெண்டும் இல்லாட்டி அதை வந்து ஒட் நம்பர் ரெண்டும் சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்க்கலாம். அடுத்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இது ரெப்பிட்டேஷன் இருக்குது. ரெப்பிட்டேஷன் என்னும் சொல்லலாம், அல்லது இட்டரேஷன் என்னும் சொல்லலாம், அல்லது லூப் என்னும் சொல்லலாம். இப்போ ரெப்பிட்டேஷன் என்று சொன்னால் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும் வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படி மழை பெய்யக்குள்ளே மட்டும்தான் அந்த குடை பிடிக்கிற மாதிரி. அதாவது ஒரு கண்டிஷனில் சொல்கிறேன், இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணுங்க, 1லேருந்து 10 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ 9 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணும். அப்போ 9 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ண பிறகு 9 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணும் வரைக்கும் அந்த கண்டிஷன் என்னென்னு சொன்னால் ட்ரூ, அந்த கண்டிஷன் வந்து உண்மை. அப்போ 9 விட கூட போகக்குள்ள அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ அந்த கண்டிஷன் வந்து பிழையாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் வேலை செய்யாது. அப்போ ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும் வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து ரிப்பீட்டேஷன். அப்போ அது வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த 3 கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ஃபாலோ சார்ட்டில் வந்து இது அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங். இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் மாதிரி இருக்காது, இது ஒரு அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங். இது எப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கிள் பிளாக்கில் அல்லது சிங்கிள் மொடியூலுக்குள்ளே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுத போனோம்னா ஒரு ப்ரோக்ராமோட ஒரு 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 ப்ரோக்ராமோட ஃபினிஷிங் வந்து மற்ற இதுக்கு வந்து இனிஷியலைஸாக வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் அப்படியெல்லாம் இருக்காது. இது எப்படி இருக்கும்னு சொன்னால் அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். அப்போ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் டிபக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கை பார்த்தோம்னா எரர் எல்லாம் ஈஸியாக வந்து டிரெக்ட் பண்ணலாம், டிபக் பண்ணலாம். எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் இதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பெரிய ப்ரோக்ராம் எழுத போனோம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த அடிப்படையில் அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்காது. வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங்கில் வந்து அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கும் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேசிக், கோபோல் அண்ட் ஃபோர்டன் இந்த அடிப்படையில் இருக்கும். இதில் வந்து கோ டு என்ற ஒரு கான்செப்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இந்த அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்கில். இந்த அடிப்படையில் நம்மளுக்கு அன்ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் அடுத்தது பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரியே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி அவருக்கு ஒரு பேசிக் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுற மெத்தட்டை வந்து அதாவது ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுற மெத்தட்டை வந்து 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து சீக்வென்ஷியல் ப்ராசஸிங், மற்றது கன்கரண்ட் ப்ராசஸிங். சீக்வென்ஷியல்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வந்து. அப்போ செலெக்ஷன் நான் சொல்லியிருக்கேன் வந்து செலெக்ஷன்ன்றது வந்து நேரத்தோடு பார்த்துருக்கேன் வந்து சீக்வென்ஸ், செலெக்ஷன், சீக்வென்ஸ் அண்ட் ரிப்பீட்டேஷன். அப்போ சீக்வென்ஸில் வந்து நம்ம நேரத்தோடு பார்த்துருக்கோம் பாருங்கள், இன்னும் இருக்காது. சீக்வென்ஸ் அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுற இந்த சீக்வென்ஷியல் ப்ராசஸிங். சீக்வென்ஷியல் ப்ராசஸிங்கிறது பாருங்கள், இங்கே த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பெர்ஃபார்ம் ஒன் ஆஃப்டர் அதர் த கம்ப்யூட்டர். அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் CPU பேஜ் சைக்கிள் என்று சொல்லலாம். CPU பேஜ் சைக்கிள் என்று சொன்னால் ஒரு ப்ராசஸ் நடந்து கம்ப்ளீட் ஆகின பிறகு தான் மற்ற ப்ராசஸுக்கு போகும். அப்போ ஒரே டைமில் வந்து மற்ற ப்ராசஸில் இப்போ அங்கேயும் போய் இங்கேயும் போய் இருக்காது. அப்போ ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகின பிறகு தான் மற்ற ப்ராசஸுக்கு போகும். இங்கே பார்த்தோம்னா இன்புட் பண்ணுறாங்க 2 நம்பரு A, B. அதே மாதிரி டோட்டல் பண்ணுறாங்க, ஏயும் பியும் கூட்டுறாங்க, அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி மற்ற இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரீட் பண்ணுறாங்க.
இந்த அரோவை பாருங்கள், இதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ டாப் டு பாட்டம் வந்து இது வந்து சீக்வன்ஸ் நடக்குது, இது வந்து பரலலாக நடக்கலை. பட் கன்கரன்ஸ் ப்ராசஸிங்கிறது வந்து ஒரே டைமில் வந்து மல்டி டாஸ்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ மல்டி ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஏடிஎம் சிஸ்டத்தை எடுங்க. ஏடிஎம் சிஸ்டத்தில் வந்து இப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் இப்போ காசு வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கிறீங்க. அதே டைமில் இன்னொரு வேலை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்மில் வந்து காசு வந்து என்ன செய்யலாம், காசு வந்து போடலாம். அப்போ இன்னும் ஒரு ஆள் என்ன செய்யலாம், அவர்கிட்ட அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணலாம். அப்போ இது வந்து அதே டைமில் ஒரே டைமில் வந்து மல்டி ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து சொல்லுவாங்க ஒரே டைமில் மல்டி ப்ராசஸ் நடக்கிறத வந்து சொல்லி கன்கரண்ட் ப்ராசஸிங். அப்போ சீக்வென்ஸுக்கும் கன்கரண்ட் ப்ராசஸிங்குக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீக்வென்ஷியல் ப்ராசஸிங் அண்ட் கன்கரண்ட் ப்ராசஸிங்னு கேட்டால் உங்களால் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வச்சு கேட்கலாம். என்னோட இப்போலாம் ப்ரோக்ராமிங்கில் வந்து தியரிட்டிக்கலாக உங்களுக்கு கொஷின் கேட்க போனாலும் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த டைமில் வந்து சில ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் விளங்கப்படுத்த முடியும். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் கன்செப்ட் ஆஃப் அல்கோரிதம். அப்போ அல்கோரிதம்ன்றது வந்து என்னென்னு சொன்னால் அண்ட் அல்கோரிதம் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் ஆஃப் சால்விங் அ ப்ராப்ளம். அப்போ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். அப்படி ஒரு ஒரு மேற்கொள்ளப்படுற ஒரு கன்செப்ட் தான் இந்த அல்கோரிதம். இதை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இட் காமன்லி யூஸ் ஃபார் டேட்டா ப்ராசஸிங், கால்குலேஷன் அண்ட் அதர் ரிலேட்டட் கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான செயற்பாடுகளை உள்ளடக்கினது தான் இந்த அல்கோரிதம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில டைமில் சொல்லுவாங்க ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து அல்கோரிதமுக்கு எக்ஸாம்பிளில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு உடனே எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு ப்ரோக்ராம் எழுதுறதில்ல, அதுக்கு சில ரூல்ஸ்கள் இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து டிசைன் பண்ணணும், அதை வந்து அதுக்கு ஒரு அல்கோரிதம் எழுதணும். அல்கோரிதம் எழுதுறேன்னு சொன்னால் அது எப்படி வரும், அதுக்குரிய அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லி நம்மளாவே இமேஜின் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் அடிப்படையில் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சில கன்செப்டுகளை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் அல்கோரிதம் எழுத முடியும். அப்போ அல்கோரிதம் இஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் சொல்ல முடியும். அப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முதல் நம்ம மேற்கொள்ளப்படுற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு மெத்தட்டு தான் அல்கோரிதம். இந்த அடிப்படையில் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 சொல்லி 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடக்குது. இப்போ இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லார்ஜஸ்ட் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அல்கோரிதம் தான் இப்படி நான் சும்மா எழுதியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா A, B, C என்ற ஒரு 3 வேரியபிளை வச்சுட்டு அவங்களில் யார் பெரிய ஆளுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இதில் வந்து பாருங்கள், உதாரணத்துக்கு ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிக்ளேர் வேரியபிள் A, B, C. இப்போ உதாரணத்துக்கு நினச்சிக்கொள்ளுங்க, A வந்து ஏக்கு ஒரு வேல்யூ இருக்குது, பிக்கு ஒரு வேல்யூ இருக்குது, சிக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அப்போ ரீட் வேரியபிள்ன்றது என்னென்னு சொன்னால் அவங்களுக்குரிய வேல்யூவை செக் பண்ணுது. இப்போ ஏபிசி என்று சும்மா செக் பண்ணாங்க, ஏக்கு ஒரு 10 இருக்குது, பிக்கு ஒரு 20 இருக்குது, சிக்கு ஒரு 30 இருக்குன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அப்போ அந்த டைமில் ரீட் வேரியபிள்னுக்குள்ளே வந்து அப்போ ஏ வந்து எவ்வளவோ, பி எவ்வளவு, சி எவ்வளோன்ட்டு என்ன செய்கிறாரு, வேர்டத்தை அவரை ரீட் பண்ணுறாரு. அப்போ ரீட் பண்ணக்குள்ளே பார்க்குறாரு ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கா. இப்போ ஏ பியை விட பெருசாக இருக்கான்னு பார்த்தா அப்படி இருந்தாருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு திரும்ப பார்க்குறாரு வந்து ஏ வந்து சியை விட பெருசாக இருக்கான்னு சொல்லி. அப்படி ஏ வந்து பியை விட பெருசாகவும் சியை விட பெருசாகவும் இருந்தால் அவர் என்ன செய்கிறாரு, டிஸ்பிளே ஏ இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் என்று சொல்லிட்டு, அப்படி இல்லாட்டி டிஸ்பிளே சி இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப செக் பண்ணுறாரு வந்து பி வந்து சியை விட பெருசாக இருக்கான்னு பார்க்குறாரு. அப்படி இருந்தாருன்னு சொன்னால் பி லார்ஜஸ்ட் நம்பர் அல்லது சி லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதை வந்து ஒரே லைனில் வந்து ஜாவாவில் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அண்ட் அல்லது ஓர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம இது ஒரு ஒன் லைனில் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அது வந்து நம்ம ஜாவாவில் வந்து ப்ரோக்ராமிங் எழுதக்குள்ளே பார்ப்போம். அந்த அடிப்படையில் நான் ஏன் சொல்ல வந்தேன்னு சொன்னால் இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு மெத்தட் சால்விங் ப்ராப்ளம்ன்றது தான் அல்கோரிதம்.
அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் அல்கோரிதம் இப்படி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அல்கோரிதம் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது பார்த்தோம்னா அல்கோரிதம் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம 2 மெத்தடில் பார்ப்போம். ஒன்று வந்து செமி ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன், மற்றது ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் செமி ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிகிரி லெவலில் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ப்ரீஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ், அதே மாதிரி ட்ரீ டயக்ராம் இப்படிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து செய்யலாம். இப்போ இந்த செமி ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து டிசிஷன் ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் இதில் வந்து அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம வந்து சில லாஜிக்கலாக வந்து சில இதுகள் தந்திருப்பாங்க. ஏபிசி ப்ளஸ் சி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா அல்கோரிதம் வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியான சில இதுகளை வந்து சொல்லுவாங்க ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி. அதில் ஃப்ரீ ஃபோஸ்ட் இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து அல்கோரிதமை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் செமி ஃபார்மல் மற்றது ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நம்ம செமி ஃபார்மலில் தான் வந்து இந்த ஃபாலோ சார்ட், Pseudo கோட் அப்படின்னு இதெல்லாம் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு அல்கோரிதம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஏடிஎம் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கிறேன்னு சொல்லி சும்மா தந்திருக்காங்க. இந்த அடிப்படையில் ஒரு கஸ்டமர் வந்து காசை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணக்குள்ளே அவரோட பேலன்ஸை வந்து இங்கே செக் பண்ணுது. பேலன்ஸ் வந்து வேலிடாக இருந்தேன்னு சொன்னால், அதாவது கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இதில் வந்து பின் நம்பர் என்டர் பண்ணிட்டு அது எதுவுமே இதில் சும்மா போடல. ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ செக் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ். அப்போ அவரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து வேலிட் ஜெஸ்ன்னு சொன்னால் கீழுக்கு போவார். இல்லாட்டின்னு செய்வார் ப்ரொஜெக்ட் வந்து அவருக்குரிய ரிக்வெஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ அதுக்கப்புறம் அவரோட இது வந்து என்ன செஞ்சிடும், ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது அப்படியே எண்ட் ஆயிரும் ப்ரோக்ராம். அப்போ எஸ்ன்னு சொன்னால் செக் கஸ்டமர் அக்கௌண்ட் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் வந்து பார்ப்பார். பேலன்ஸ் வந்து அவருக்கு ரிக்வெஸ்டட் அமௌண்ட் வந்து இருக்குன்னு சொன்னால், அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுற உதாரணத்துக்கு அக்கௌண்ட்டில் வந்து 50,000 ரூபா இருக்குது, அவர் 20,000 ரிக்வெஸ்ட் பண்ணாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யும், அந்த அக்கௌண்ட் வந்து கிவ் ஹேஸ் டு கஸ்டமர், இந்த கேஷை வந்து எடுக்கிற மாதிரி அவருக்கு அலோவ் பண்ணும். அவர் 50,000 ரூபா இருக்குது, பட் அவர் 60,000 ரூபா ரிக்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த டைமில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அப்போ ஏன் விடத்தான் ரிஜெக்ட்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அந்த அவர் கஸ்டமர் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து வேலிட் இல்லாட்டியும் ரிஜெக்ட் ஆகும். ஒருவேளை அவர்கிட்ட அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை விட அவர் ஒருவேளை கூடுதலாக நம்பர் வந்து பேலன்ஸை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணக்குள்ளேயும் அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்குரிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு ரெக்கார்ட் அது வந்து பேங்க் டேட்டா பேஸ்லேருந்து நடக்கும். அப்போ இவருக்குரிய ரிசிப்ட் இதெல்லாம் வந்து என்ன செய்யும், இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்குள்ளே நடந்துடும். அப்போ இதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்னும் விரிவாக்குறேன்னு சொன்னால், அப்போ கஸ்டமர் வராரு, இன்செர்ட் கார்டு, அதுக்கப்புறம் என்டர் பின் நம்பர், அந்த பின் நம்பர் கரெக்டாக அல்லது ராங்காண்டு பார்க்குற மாதிரியும், அப்படி கரெக்டாக இருந்தாருன்னு சொன்னால் கீழுக்கு போகிற மாதிரியும், அப்படி கரெக்ட் இல்லாட்டி திரும்ப ரிட்டர்ன் பண்ணி மேலுக்கு போகிற மாதிரியும், ஒரு வேளை அவர் 3 தடவையோட கூட இது செஞ்சாருன்னு சொன்னால் டிரெக்டாக அந்த இது வந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரோக்ராம் எண்ட் ஆகிற மாதிரி கார்டை வந்து எடுக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ப்ரோக்ராம் வந்து அல்கோரிதம் வந்து நம்மளோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டே போகலாம். அந்த அடிப்படையில் ப்ரோக்ராமிங்கில் அல்கோரிதம்ன்ற கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வார வீடியோஸில் வந்து ஃபாலோ சார்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த வீடியோஸை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்த வீடியோஸில் வந்து ஃபாலோ சார்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.